Good day to all. In this Jana's coaching YouTube video, we are going to see the subject how to live happily in your life. Most of the persons, they are thinking this universe, this world is giving the sadness to the person. I am always very sad. The God is not giving anything to me. All the friends and relatives are not at all helping me. Like that, some worries they are having in this universe. So, let me tell in Tamil language also later. Now, the subject, in this subject, point by point, we will discuss. Then, I will talk in Tamil also. See here, be smile when you see people. Be smile when you see people. Number 1. Number 2, love pet animals. Number 3, be a jovial person. Number 4, increase your earnings. Number 5, reduce your expenditure. Number 6, talk with your family members daily, minimum 15 minutes. Number 7, give solution to others. Number 8, never ever go for loan. Number 9, think you are always a happiest person. These 9 points will help you to live happily in your life. Most of the persons, they want in Tamil language. So, now I am translating this one and explaining in detail in Tamil language. அன்பு நண்பர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த வகுப்பின் தலைப்பு, நாம் எப்படி சந்தோஷமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள போகிறோம். இதுதான் தலைப்பு. எப்பவுமே நாம ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கணும். ஒருத்தரை பார்க்கும்போது நம்ம சாதாரணமாகவே யாருமே இல்லாத நேரத்துல நம்ம சிரிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அர்த்தம் வேற மாதிரி ஆயிடும் இல்லைங்களா? அப்போ யாரோ ஒருத்தரை பார்க்கறோம், நீங்க கடையில போகும்போது கூட சரி, யாரோ ஒருத்தரை நீங்க வழியில பாக்குறீங்க அப்படின்னா அவர் இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு கூட நினைக்கலாம். நீங்க ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ கொடுத்தீங்கன்னா அவருக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும், உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் வரும். இதுதான் முக்கியமான ஒரு ஃபார்முலா. இப்போ நம்ம ஒரு கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அந்த கடைக்கு போகும்போது நாம ஒருத்தரை எதிர்த்தா போல வரவரை பார்த்து ஒருன்னு முறைச்சுக்கிட்டு இருந்தா அவர் என்ன நினைப்பாரு? நாம என்ன நினைப்போம்? அவர் மேல ஒரு வெறுப்பு தான் வரும். வெறுப்பு மனசுக்குள்ள வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறமா அன்னைக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு டல் மூட்ல தான் இருக்கும். எதை எடுத்தாலும் உங்களுக்கு வெறுப்பு தான் வரும். இப்ப ஸ்மைலிங் ஃபேஸ கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அது நம்மளுக்கு எப்பவுமே நல்லது. ரெண்டாவது, சில இப்போ பூனை, நாய்க்குட்டி, ஒரு காகம், இதெல்லாம் ஏதோ ஒரு பறவைகளை பார்க்கிறோம். அப்போ அந்த நேரத்துல நம்ம அதை அது மேல ஒரு வாஞ்சையாக நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு பார்வை ஒரு வாஞ்சையாக இருக்கணும், அட்ராக்ட் பண்றதா இருக்கணும். நமக்கு அது பிடிச்சிருக்கு. ஒரு கிளிய பாக்குறீங்க, அப்ப அந்த கிளிய பார்க்கும்போது நமக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரணும். அத மாதிரி ஒரு பூனைக்குட்டியை பாக்குறீங்க, பூனைக்குட்டியை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரணும். அந்த அளவுக்கு நாம ஒரு வீடியோஸ் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பூனைக்குட்டி என்னென்னலாம் பண்றது, ஒரு சின்ன குரங்கு குட்டி என்னென்ன பண்றது, அது பண்ணும்போது நமக்கு அந்த செய்கைகளை பார்க்கும்போது நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, பி எ ஜோவியல் பர்சன். எப்பவுமே ஒரு கரார் பேர் வழியா இல்லாம ஜாலியா ஒரு ஜோக் அடிச்சுட்டு பேசிட்டே இருக்கிறது நல்லது. எப்ப பார்த்தாலும் ஜோக் அதாவது சொல்ல வேண்டிய நேரத்துல ஜோக் அடிக்கலாம். ஒரு சில பேர்கிட்ட ஜோக் அடிச்சா பிடிக்காது, அவங்கள நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஜெனரலா பாத்தீங்கன்னா அதாவது ஒரு ஜோக், யாரோ கொஞ்சம் டல்லா இருப்பாங்க ஒரு குரூப்ல, அப்ப அந்த நேரத்துல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜோக் சொல்லலாம். இப்ப நானே பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ஒரு பீரியட்ல ஒரு ஹோட்டலுக்கு உணவருந்த நான் போயிருந்தேன்.
அப்போ அங்க போகும்போது அந்த போர்டுல என்ன எழுதியிருந்தாங்க, பொங்கல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்போ அது பொங்கல் அப்படின்னும் போது அந்த எள்ளுன்றது பெரிய எள்ளு போட்டிருந்தாங்க, சின்ன எள்ளு போடாம பெரிய எள்ளு போட்டிருந்தாங்க. நானு அந்த ஹோட்டல்ல கல்லாப்பட்டியில உட்காந்துருக்க பார்த்து கேட்டேன், ஐயா உங்க இந்த ஹோட்டல்ல பொங்கல் சாப்பிட்டா போதை வருமா ஐயா அப்படின்னு கேட்டேன். உடனே சிரிச்சார். என்ன என்ன தம்பி சொல்றீங்க நீங்க, புரியலையா எனக்கு அப்படின்னாரு. இல்லையா, போர்டுல நீங்க எழுதி இருக்கிறத பார்த்தா பொங்கல் கல் இப்படி போட்டிருக்கீங்க, அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரு, சிரிச்சுக்கிட்டாரு. சிரிச்சுட்டு அதுக்கப்புறமா தமாஷ் பெருவழியா இருக்க சாமி நீ அப்படின்னு சொன்ன போயிட்டாரு, இது பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா பேரை மாத்திட்டாங்க அந்த இடத்துல. இதெல்லாம் நம்ம ஜாலியா ஒரு தமாஷா பேசுறதுக்கும் நல்லா இருக்கும். அப்ப பக்கத்துல இருந்தவங்களுக்கும் ரொம்ப துக்கத்துல இருந்தாங்க, அவங்க ஏதோ ஒரு துக்கத்துல இருந்தாங்க. இத நான் சொன்ன உடனே ஜோக் கேட்ட சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய வாழ்க்கைக்கு நம்ம ஒரு காரணமா இருக்கிறதுக்கு ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி ஜோக்கு என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒரு ஹோட்டலுக்கு போறாரு. அந்த ஹோட்டலுக்கு போகும்போது அந்த ஹோட்டல்ல தோசை ரொம்ப ஃபேமஸ். அந்த தோசை ஃபேமஸ். அங்க பாத்தீங்கன்னா பொதுவா ஹோட்டல் அப்படின்னும் போது சட்னி சாம்பார் இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா. அந்த இடத்துல தோசைக்கு சர்க்கரை கொடுக்கிற வழக்கம் உண்டு. சீனின்னு சொல்லுவாங்க, அஸ்கான்னு சொல்லுவாங்க. இந்த சர்க்கரை சுகர் அது கொடுக்கிற வழக்கம் உண்டு. அப்படி கொடுத்துட்டு வந்த 4 பீரியட்ல சர்க்கரை விலை அதிகமா போயிடுச்சு. அப்ப என்ன பண்ணாரு, அந்த கடை முதலாளி சர்க்கரை எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. தம்பி சர்க்கரை எல்லாம் இனிமே இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போர்டுல எழுதிட்டாங்க, இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது அப்படின்னு போர்டுல எழுதிட்டாங்க. இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை கிடையாதுன்னு. இவரு போய் வழக்கம் போல போய் சாப்பிட போறாரு. ஒருத்தர் அங்க ஒரு தட்டுல தோசை கொண்டு வந்து வைக்கிறாங்க, இலை போட்டு அதுல தோசை கொண்டு வந்து வைக்கிறாங்க. எனக்கு சக்கரை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. நோட்டீஸ் போர்ட பாருப்பா, இன்று முதல் நோட்டீஸ் போர்ட பாரு அப்படின்றாரு. அவர் பாக்குறாரு. பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, தோசையே சாப்பிட்டுறாரு. சாப்பிட்டுட்டு இன்னொரு தோசை கொண்டா அப்படின்றாரு. இன்னொரு தோசை வருது. சாப்பிட்ட உடனே இப்ப எனக்கு போடு, சக்கரை போடு அப்படின்றாரு. ஏதோ போர்டு பாத்திய நீ இப்ப திருப்பி கேட்கற அப்படின்னா, நீ என்ன போட்டிருக்க, இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது, இது நான் சாப்பிடுறது 2வது தோசை, எனக்கு அதுக்கு போடு, சர்க்கரையை போடு அப்படின்னு சொல்லி தர்க்கம் பண்ற. அம்மா சரி வேற வழி இல்லைன்னு போட்டுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் திருப்பியும் வர அதே ஹோட்டலுக்கு வர தோசை பிரியறிவர். அதே மாதிரி அந்த தோசை சரி இங்க இந்த மாதிரி இதே ஆள் திருப்பியும் வருவான் நாளைக்கு, அதனால நம்ம என்ன பண்ணலாம், பேரை அந்த வார்த்தைகளை மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இனிமேல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது அப்படின்னு எழுதிடுறாரு. இனிமேல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது அப்படின்னு. ஒருத்தர் என்ன பண்ணாரு, எனக்கு ஒரு எவ்வளவு என்ன சார் வேணும்னு கேக்குறான் சர்வர். எனக்கு ஒரு 3 தோசை கொண்டா அப்படின்றாரு. 3 தோசை சாப்பிடணும் அப்படின்னு. அவன் என்ன பண்றான், 3 தோசையை எடுத்துட்டு வரான். எடுத்த உடனே சக்கரை போடு அப்படின்றான். போர்ட பாருங்க சார், நேற்று சொன்ன மாதிரி இன்னைக்கு நீங்க தகராறு பண்றீங்க, போர்ட பாருங்க அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு முதல் தோசையை எடுத்து சாப்பிடுறாரு. சாப்பிட்ட உடனே இப்ப கேக்குற எனக்கு சக்கரை போடு அப்படின்னு. என்ன சார் நீங்க தகராறு பண்றதுக்கே வரீங்களே, நீங்க என்ன நீ என்ன போட்டிருக்க போர்ட நீ படி அப்படின்னு. படிச்சு கரெக்டா தான் போட்டிருக்க, என்ன நீ என்ன போட்டிருக்க, இனி மேல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது, நான் மேல இருக்கிற தோசையை நான் சாப்பிட்டேன், சர்க்கரை கொடுக்கல, அடுத்த தோசைக்கு அதுக்கு அடுத்த தோசைக்கெல்லாம் எனக்கு சர்க்கரை வேணும் கொடுன்னு தகராறு பண்ணி சாப்பிட்டாரு. ஒரு தமாஷா ஜாலியா பேசினார். ஏன்னா இத மாதிரி அப்படி பேசும்போது அங்க இருக்கிறவங்களுக்கும் ஒரு மன நிறைவு, மகிழ்ச்சி, ரொம்ப கொண்டாட்டமா இருக்காங்க, எல்லாரும் ஜாலியா இருக்காங்க. அவருக்கும் ஒரு ஆஹா நம்ம நல்ல ஒரு இதுவா நம்மளுக்கு தேவையான சக்கரை கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல அவரு சொல்றாரு. இப்படி நாம ஒரு போற இடத்துல எந்த இடத்துக்கு போனாலும் சரி, முடிஞ்ச போது அந்த மாதிரி ஒரு ஜோக் பண்றது நல்லது. ஒரு கல்யாண பத்திரிகை போது பொதுவா நம்ம எல்லாரையும் கூப்பிடும் போது என்ன சொல்லுவோம், ஒரு 2 நாள் 3 நாள் வந்துருங்க,
கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னால வந்துருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த கல்யாண பத்திரிகையில என்ன எழுதி இருந்தது, எல்லாம் எழுதி இருந்தது, கடைசியில பின்குறிப்பு அப்படின்னு போட்டுட்டு முதல் நாள் நைட்டே வந்துடுங்கன்றத தமிழ்ல எழுதியிருக்காங்க. முதல் ராத்திரி வந்து விடுவோம் அப்படின்னு அதுல போட்டிருந்தது. அப்போ என்ன பண்ணாங்க ஒருத்தர் நேரா வந்து கல்யாணம் ப்ரீவியஸ் டே அந்த ரிசப்ஷன் நடந்தது, அதுக்கு வரல. அதுக்கப்புறமா செகண்ட் கல்யாணம் நடந்தது, மார்னிங் கல்யாணம் நடந்தது, அதுக்கும் வரல. அன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு அன்னைக்கு கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் உள்ள நுழைஞ்சாராம். எங்க நேற்றுக்கு வருவீங்க எதிர்பார்த்தேன் வரல, இன்னைக்கு காலையில வருவீங்க எதிர்பார்த்தேன் வரல, இப்போ வரீங்களா சார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீ பத்திரிகை என்ன போட்ட, முதல் ராத்திரி வந்து விடுவோம்னு போட்டிருந்தீங்க, நாங்க முதல் ராத்திரி வந்துட்டேன் அப்படின்னு தமாஷ் பண்ணாராம். சோ இத மாதிரி ஒரு ஜோவியலா நம்ம அதை எடுத்துக்கிட்டு செயல்பட்டா நம்மளுக்கும் நல்ல சந்தோஷமாக இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய வருமானத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா சோர்கண்ட இடமே சொர்க்கம், ஏதோ போடுறாங்க, அம்மா போடுறாங்க, அக்கா போடுறாங்க, சாப்பாடு போடுறாங்க, நம்ம எங்கேயும் வேலைக்கே போகாம வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு வெளியே உலக வழக்கெல்லாம் பேசிக்கிட்டு அமெரிக்கால எப்படி இருக்கு, ஐரோப்பால எப்படி இருக்கு, சுவிட்சர்லாந்துல எப்படி இருக்குன்னு மத்த அரட்டையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத விட ஏதோ ஒரு நடிகர் அந்த படம் நல்லா வருது, இந்த நடிகைக்கு நல்ல படம் நல்லா இருக்குது, அப்படி எப்படின்னு அவங்கள பத்தி எல்லாம் பேசுறதுனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குது இல்லீங்களா. அப்போ நம்ம வருமானத்தை நாம பெருக்கிப்பது எப்படி, நீங்க என்ன படிப்பு படிச்சிருக்கீங்க, சரி படிச்ச படிப்புக்கு ஏற்றபடி வேலை கிடைக்குதா, இல்ல படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலன்னா கூட ஏதோ ஒரு வேலைக்கு நாம போயிடணும். நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு செய்கையை செய்யறது இல்ல. அவசியம் ஏதாவது ஒரு வேலையே ஒண்ணு இருக்கணும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. இப்போ உத்தியோகம் எல்லாருக்குமே காமன், புருஷ லட்சணமா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் சரி காமனா எல்லாருமே உத்தியோகத்துக்கு போறதுன்றது, ஜாபுக்கு போறது அப்படின்றது முக்கியமாயிடுச்சு. இப்போ இன்க்ரீஸ் யுவர் ஏர்னிங்ஸ் அப்படின்னா ஜாப் மட்டும் கிடையாதுங்க. இது நீங்க ஒரு பிசினஸ் ஆகும், நீங்க உங்களுக்கு திறமை இருந்தா ஒரு பிசினஸ் பண்ணலாம். கேட்டரிங், இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டரிங்ல சமையல் இதுல சமைச்சு இது பண்ணி அதோடைய டிஃபன் ஐட்டம்ஸ், லஞ்ச் ஐட்டம்ஸ் இதெல்லாம் பண்ணி நிறைய ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காங்க. நிறைய லாபமும் இருக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய முறைகளும் இருக்கு. உங்களுக்கு அந்த ஒரு திறமை இருந்தா போறோம். இந்த திறமை இருந்து ஒரு 4 பேரை நீங்க இது பண்ணிட்டு பண்ணீங்கன்னா அமோகமாக அற்புதமாக நீங்க வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம். இப்படி வருமானத்தை பெருக்கும் போது என்ன ஆகும், நமக்கு சந்தோஷமான வாழ்க்கை அமையும். குடும்ப உறுப்பினர்கள், மனைவியாகட்டும் குழந்தைகளாகட்டும், உங்களுடைய பையனோ பொண்ணோ ஏதாவது ஒண்ணு கேட்கறாங்க அப்படின்னா மறுக்காம நம்மளால வாங்கி தர முடியும், கொடுக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா ரெடியூஸ் யுவர் எக்ஸ்பெண்டிச்சர், தேவையில்லாத செலவுகளை குறைக்க வேண்டும். எப்ப பார்த்தாலும் அதாவது ஏதாவது ஒரு செலவு செய்யணும்னு ஒரு அவசியம் கிடையாது. என்னைக்கோ தேவைப்படுறதுக்கு இன்னைக்கே நம்ம வாங்கி வைக்கிறது, இதெல்லாம் தவிர்த்து விட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். எப்ப எது தேவை, அவசியம், அத்தியாவசியம், தேவையில்லை, இது மாதிரி ஒரு 3 பிரிவு நீங்க போட்டுக்காங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலேயே மளிகை பொருள்கள் ஆகட்டும், இல்ல மத்த எண்ணெய் வித்துக்கள் ஆகட்டும், இல்ல வேற எதா இருந்தாலும் சரி, இப்போ அன்றாட தேவைக்கு இப்போ அத்தியாவசியம், அவசியம் பின்னால வாங்கிக்கலாம், ஒரு நாள் ஒரு இதுவா கழிச்சு வாங்கிக்கலாம், அப்போ அதை வாங்கலாம். சில பேர் பாத்தீங்கன்னா சில நிறுவனங்கள் இதுல பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா சில நிறுவனங்கள் ஆஃபர்ஸ் கொடுக்கறாங்க அப்படி இப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த ஆஃபர்ஸ் கொடுக்கறாங்க அப்படின்னும் போது அது ஹை விலையா இருக்கும் போது நம்ம வாங்கிடலாமே, வாங்கி அது உள்ள தூங்கிதான் போகுது. அது தேவை இருந்தா வாங்கலாம், தேவையே இல்லாம நம்ம வாங்குறத தவிர்க்கலாம். 100 ரூபாய்னா 100 ரூபாய், 100 penny 100 penny, 2 pennies 2 pennies. உங்களால முடிஞ்ச வரையும் இப்ப பக்கத்துல ஒரு கடைக்கு போய் நம்ம பொருள் வாங்கணும்னா கூட நிறைய பேர் என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஸ்கூட்டர்ஸ் 2 வீலர்ஸ் எடுத்துக்கிட்டு போய்
அங்க போய் வாங்குறாங்க. அதுக்கு போய் இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் முன்னாலேயே போய் ஒரு நடை அப்படி நடந்து போயிட்டு ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வருது. அந்த மாதிரி போகும்போது நடைக்கு நடையாச்சு. உங்களுக்கு பொருளும் ஒரு குறைவான விலையில் வாங்கலாம். பக்கத்து கடையில இருக்கிற ஒரு மளிகை கடையில ஒரு பொருளை வாங்கினா உங்களுக்கு 2-3 ரூபாய் கூட இருக்கும். அதே இது கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் நடந்து போனீங்கன்னா ஒரு இடத்துல வாங்கலாம் அப்படின்னா அந்த 2-3 ரூபாயை நீங்க குறைச்சி வாங்கிக்கலாம். அதனால என்ன ஆகும்? ரெடியூஸ் யுவர் எக்ஸ்பெண்டிச்சர். நீங்க கேட்கலாம், இந்த 2-3 ரூபாயில குறைச்சா நான் என்ன பெரிய கோடீஸ்வரன் ஆயிட போறேனா அப்படின்னு. சிறு துளி பெருவெள்ளம். அதனால உங்களுக்கு இதெல்லாம் பண்ணும்போது தேவையில்லாத பொருள்களை நம்ம இப்பவே வாங்கி வச்சோம்னா அது நமக்கு அனாவசியம்தான். அடுத்தது பாத்தீங்கன்னா, டாக் வித் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் டெய்லி மினிமம் 15 மினிட்ஸ். குறைந்தபட்சம் 15 நிமிடமாவது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கூட நீங்க ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து ஏதாவது பேசுங்க. நம்ம உட்கார்ந்தாச்சு, நம்ம போர்டு மீட்டிங் மாதிரி, ஷேர் ஹோல்டர் மீட்டிங் மாதிரி உட்கார்ந்து இது பண்ணணும் இல்ல. சாதாரணமா அவங்க இடத்துல அப்படி ஜாலியா உட்கார்ந்துட்டு, என்னப்பா கம்பெனிக்கு போயிட்டு வந்தியா, இன்னைக்கு என்ன ஆச்சு, கம்பெனில என்ன ஆச்சு, என்ன இது. அப்போ ஒரு ஃபேமிலி மெம்பர், ஃபாதர், மதர், இவங்க கேட்கலாம். ஏதோ ஒரு பேச்சுக்கள், ஒரு 3-4 பேர் வீட்டுல குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா அவங்க கூட அப்படியே ஜாலியா உட்கார்ந்து பேசும்போது சிரிச்சு பேசலாம். உறவினர்கள் பற்றி பேசும்போது, நண்பர்கள் பற்றி பேசும்போது ஏதாவது ஒரு தகவல், புதிய தகவல் கிடைக்கும். அந்த தகவல்ல ஒருத்தர் இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் தகவல் சொல்றாரு அப்படின்னா, நமக்கு அது தெரியாதுன்னா கூட ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு தெரியும் போது அவர்களை நலம் விசாரிக்கும் போது அவங்களும் சந்தோஷப்படுவார்கள். நமக்கும் ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். முடிந்தால் நம்மால் அங்க அவங்களுக்கு என்ன உதவ முடியுமோ அதை நீங்க கொடுக்கலாம். சில பேர் பணம் கொடுத்து உதவலாம், சில பேர் பொருள் வாங்கி கொடுத்து உதவலாம். எதுவுமே இருக்காது. சில பேருக்கு அங்க நீங்க கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தா போறோம். அவங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டிஃபன் சாப்பிட்டு வரதுக்கு நீங்க அதுவரையும் பேஷண்ட பாத்துக்கிறதுக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்ணலாம். இதெல்லாம் சின்ன சின்ன உதவிகள். இதெல்லாம் எப்படி அப்படின்னா, குரூப் டிஸ்கஷன், ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸோட டிஸ்கஸ் பண்ணி பேசும்போது எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிய வரும். அப்போ நாம ஒரு குடும்பம் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்றது தெரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னா, சொல்யூஷன் அப்படின்னா ஏதாவது ஒரு சிக்கல்ல இருக்காங்க, அதுல இருந்து நீங்க எப்படி அவங்கள வெளிக்கொண்டு வரலாம் அப்படின்றத நீங்க சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, எந்த காரணத்தை கொண்டும் கடன் வாங்கி ஒரு செயலை செய்யணும், கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு செய்யாதீங்க. சக்திக்கு உட்பட்டு செய்யுங்க. இன்னைக்கு காசு இருந்தா நீங்க அதுக்கு ஏற்றபடி குடும்பத்தை நடத்துங்க. காசு இல்லாம ஒரு யார்கிட்டயாவது 10,000 ரூபாயை வாங்குறது, 20,000 ரூபாயை வாங்க வேண்டியது, அதுக்கப்புறமா அது கொடுக்க முடியாம இருக்கும்போது என்ன ஆகும்? தேவையில்லாத பேச்சு, யார் கொடுத்தாரோ அவர் பேசுவாங்க. ரொம்ப அவஸ்தையா இருக்கும். குறிப்பாக பாத்தீங்கன்னா, இந்த கடன் அட்டை அப்படின்லாம் இருக்கு. இந்த கடன் அட்டைகள்லாம் உங்களால அதை கொடுக்க முடிந்தால் வாங்கிக் கொள்ளுங்கள். ஏன்னா அது உங்களுடைய விருப்பம், அது தனிப்பட்டவருடைய விருப்பம் தான். கடன் அட்டைகள் பொறுத்தவரையும் எப்படின்னா, அவங்க குறைந்தபட்சம் 5% நீங்க பணம் கட்டினா போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம 5% தான் நம்ம கட்டுவோம். ஆனா நாலாவட்டத்துல அது என்ன ஆகும்? உங்களுக்கு சின்ன சின்ன அமௌண்ட் பெரிய அமௌண்டா நிக்கும். அதனால உங்களுக்கு வட்டி போட்டு வட்டி, வட்டிக்கு டபுள் வட்டி, ட்ரிபிள் வட்டி எல்லாம் போட்டு வரும். அதனால பின்னால சிரமங்கள் இருக்கும். அதனால இந்த கடன் அட்டையை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு ஒரு சிறிய ஆலோசனையும் சொல்லிக்கிறேன் நானு. இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் எப்பவுமே நீங்கள் ஒரு சந்தோஷமான மனிதர், சந்தோஷமான மனுஷி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்றைக்குமே நீங்கள் தான் உங்கள் வாழ்விலே சிறந்த சந்தோஷமான பேர் வழி அப்படின்னு சொல்லி இந்த யூடியூப் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஜனாஸ் கோச்சிங் யூடியூப் வீடியோவை இதுவரையும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.